என்னது மாதம் 3000 அளவுக்கு 15 வருஷத்துக்கு சேமித்து வச்சிங்கன்னா மாதம் 10,000 ரிட்டர்ன்ஸா? வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலிசியில் 8 வயசுலேருந்து 59 வயசு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த பாலிசி நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்ஐசியுடைய 21 வருஷம் பாலிசி. நாம் எல்ஐசியில் வெறும் 15 வருஷம் பே பண்ணால் போதும். 21 வருஷம் பாலிசி வெறும் 15 வருஷம் பே பண்ணால் போதும். இந்த பாலிசியில் 30 வயசு இருக்கக்கூடியவங்க, உதாரணத்துக்கு 30 வயசு இருக்கக்கூடிய ஒருவர் இந்த எல்ஐசியில் இந்த பாலிசி எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் பார்த்தீங்கன்னா 30 வயசில் பாலிசி எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இயர், இது 15th இயர். 15th இயரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 45 வயசு ஆகுது. அவருடைய 45வது வயசு வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா பாலிசியில் மாதம் 3000 அளவுக்கு பேமெண்ட் பண்ணுறாரு. ஒரு 15 வருஷத்துக்கு மாதம் 3000 அளவுக்கு பேமெண்ட் பண்ணுறாரு. அவருடைய 45வது வயசு வரைக்கும் அவர் பேமெண்ட் பண்ணி பிடிக்கிறாரு. 51வது வயசில் அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்ஐசியிலிருந்து ஒரு 12,80,000 அவருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது எனக்கு இந்த பல்கான அமௌண்ட்டு தேவையில்லை, எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு வருஷம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாருன்னா அவருக்கு வருஷத்துக்கு 2,80,000 கொடுக்குறாங்க. இல்லை, இந்த 2,80,000 எனக்கு 5 வருஷத்துக்கு வேணாம், எனக்கு மாதம் ஒரு பென்ஷன் மாதிரி 5 வருஷத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாருன்னா மந்த்லி அவருக்கு பார்த்தீங்கன்னா 23,800 அவருக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறாங்க. இதுவே அவர் எனக்கு 5 வருஷத்துக்கு தேவையில்ல, 10 வருஷமா எனக்கு பார்த்தா பென்ஷன் மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு 1,55,000 பார்த்தா வருஷம் அவருக்கு 10 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இல்லை, எனக்கு மாதம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார்னா ஒவ்வொரு மாதமும் அவருக்கு பார்த்தா 13,200 பார்த்தா அவருக்கு கொடுக்குறாங்க. இது 10 வருஷம் 10 இயர்ஸ்க்கு அவருக்கு பார்த்தோன்னா கேட்டார்னா இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. இதுவே எனக்கு 5 வருஷமும் தேவையில்லை, 10 வருஷமும் தேவையில்லை, எனக்கு 15 வருஷத்துக்கு எனக்கு பென்ஷன் மாதிரி ஒவ்வொரு வருஷம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாருன்னா ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு பார்த்தீங்கன்னா 1,14,000 கொடுக்குறாங்க. இதுவே எனக்கு மாசமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அவருக்கு ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுக்குறாங்க 15 வருஷத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவருடைய 30வது வயசில் ஒரு பாலிசி எடுக்கிறாரு. மாதம் 3,000 கட்டுறாரு. அவருடைய 45வது வயசு வரைக்கும் அவர் கட்டுறாரு. 15 வருஷம் அவர் எல்ஐசியில் கட்டக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,50,000 கட்டுறாரு. ஆனால் அவருடைய 21வது வருஷத்தில், அதாவது 51வது வயசில் அவருக்கு 12,80,000 கொடுக்குறாங்க. எனக்கு இந்த அமௌண்ட் தேவையில்லை, எனக்கு 5 வருஷத்துக்கு கொடுங்க அப்படின்னா இயர்லி 2,80,000 கொடுக்குறாங்க. இல்லை மாதம் வேணா 23,500 கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு 10 வருஷத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு 1,55,000 கொடுக்குறாங்க. மாதம் வேணா 13,200 கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு 15 வருஷத்துக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னா ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு 1,14,000 கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு மாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னா ஒவ்வொரு மாதமும் 10,000 கொடுக்குறாங்க. இது எல்ஐசியில் சூப்பரான பிளான். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பிளான். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்ஐசி தவிர்த்து வேற எந்த நிறுவனமும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிளான் வேற எங்கேயும் கொடுக்கல இன்சூரன்ஸ் கம்பெனியில். உங்களுக்கு 15 வருஷத்துக்கு 10,000 எங்களுக்கு மாதம் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்து 10,000 வாங்குங்க. மீதம் இருக்கக்கூடிய 12,70,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் மாதம் வாங்குற தொகையை போக மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு நீங்கள் 15 வருஷம் வாங்கக்கூடிய அமௌண்ட்டு 17,80,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்ஐசிலேருந்து நீங்கள் வாங்குவீங்க. அதாவது 15 வருஷத்துக்கு நீங்கள் 5,50,000 தான் நீங்கள் கட்டுறீங்க. நீங்கள் ஒரு 6 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அடுத்த 15 வருஷத்துக்கு எல்லாம் சேர்த்து நீங்கள் வாங்கி முடிக்கக்கூடிய அமௌண்ட்டு 17,80,000 ரூபாய். எல்ஐசியை தவிர்த்து வேற எந்த நிறுவனமும் இந்த மாதிரி ஆப்ஷன், கஸ்டமைஸ்டு ஆப்ஷன் வேற எந்த நிறுவனம் கொடுக்கறது இல்லை. எல்ஐசியில் மிக சூப்பரான பிளான் இது. ஃப்ரெண்ட்ஸ், சேமிப்பு என்பது தொடங்கத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதாவது விதைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாம விதைச்சிட்டோம்னா கண்டிப்பா அது மரமா வளர்ந்து நம்மளே வேண்டாம்னு சொன்னாலும் அது நமக்கு பலன் கொடுத்துட்டு தான் போகும். வாங்க இந்த பிளான்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். பாலிசி காலத்தை விட பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் மிக குறைவு. உதாரணத்துக்கு 25 வருஷம் பாலிசிக்கு 16 வருஷம் பணம் கட்டினா போதும். 21 வருஷம் பாலிசிக்கு 15 வருஷம் பணம் கட்டினா போதும். 16 வருஷம் பாலிசிக்கு 10 வருஷம் பணம் கட்டினா போதும். பெனிஃபிட் நம்பர் 2, சம் அஷ்யூர்டை விட நாம கட்டக்கூடிய அமௌண்ட் மிக குறைவா இருக்கும். உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்தோம்னா 7,5 லட்சம் அல்லது 8 லட்சம் அளவுக்கு நம்ம பணம் கட்டினா போதும். பெனிஃபிட் நம்பர் 3,
பணம் கட்டக்கூடிய நாட்களிலும் போனஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துட்றாங்க. பணம் கட்டாத நாட்களிலும் போனஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் நமக்கு கொடுத்துட்றாங்க. பெனிஃபிட் நம்பர் 4, இது நான் லிங்க்டு பிளான், ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் இல்லாத ஒரு அருமையான பிளான். பெனிஃபிட் நம்பர் 5, 100% சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய மிக அருமையான பிளான் இது. இந்த பாலிசி பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் எம் சந்தோஷ்குமார் ஃப்ரம் ஆர்னி பிரான்ச். தேங்க்யூ.